friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.9ல Sum 1 to 5 வரைக்கும் பார்க்கலாம். Choose the correct answer. 1 mark question. First question I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3 is கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டா பார்த்தோன்னே எழுதிடலாம். இப்போ பவர்ல I power n இருக்கு. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி 4 1 2 3 4 4 டைம்ஸ் தான் இருக்கு. இப்போ I பவர்ல 4 டைம்ஸ் கண்டினியூட்டியா வந்துச்சுனாலே அதோட ஆன்சர் 0 நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துருக்கிறோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 0. இங்க 1 2 3 4 டைம்ஸ் தான் இருக்கு. ஐக்கு பவர்ல இப்போ n ஈக்குவல் டு 1 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா I பவர் 1 இங்க 1 plus 1 2 ஆயிடும். ஸோ அப்போ 1 2 இங்க 3 4 I பவர் 1 plus 2 plus 3 plus 4 ஐக்கு பவர்ல கண்டினியூட்டியா 4 நம்பர்ஸ் வந்துச்சுனாலே அதோட வேல்யூ 0. ஸோ அப்போ நம்ம டைரக்டாவே இதை பார்த்தோன்னே ரைட் பண்ணிடலாம் 0. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The value of summation n equal to 1 to 13 I power n plus I power n minus 1 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சம்மேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். I power n-க்கும் I power n minus 1க்கும் சம்மேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். சம்மேஷன் n equal to 1 to 13 I power n plus இன்னொன்று வந்து என்னது சம்மேஷன் n equal to 1 to 13 I power n minus 1. இப்போ I power n-க்கு 1 to 13 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் சம்மேஷன்னா அடிஷன் I power 1 plus I power 2 plus I power 3 plus etc. plus I power 13 வரைக்கும் வரும். இப்போ I power 1 to 3 to up to 12 வரைக்கும் நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4 ஸ்ப்ளிட் பண்ணால் 1 to 4 ஒரு இதாகிடும். நெக்ஸ்ட்டு 5 to 8 நெக்ஸ்ட்டு 9 to 12 அந்த மாதிரி 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா 4 ஸ்ப்ளிட் பண்ணுறதோட ஆன்சர் என்னது நம்மளுக்கு தெரியும் 0. இப்போது அந்த மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணி I பவர் 12க்கு வரைக்கும் 0 ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது I பவர் 13 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது I பவர் 13 மட்டும் கிடைக்கும். ரிமைனிங் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த டேம் பார்ப்போம். இங்கே I பவர் n மைனஸ் 1 இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1லேருந்து போட்டோன்னா இங்கே என்ன ஆகிடும் I பவர் n-க்கு 1 போட்டோன்னா 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து I பவர் 0 ஆகிடும். இப்போ நம்ம n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 மைனஸ் 1 1 ஆகிடும். ஸோ அப்போ எங்கே I பவர் 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா நம்ம வந்து 13 இங்கே n-க்கு 13 போட்டோன்னா என்னவாயிடும் 13 மைனஸ் 1 12. ஸோ அப்போ எக்ஸெட்ரா ப்ளஸ் I பவர் 12 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம I பவர் 0வை விட்டுட்டு ரிமைனிங் I பவர் 1 2லேருந்து அப் டு 12 வரைக்கும் என்னது நம்மளுக்கு 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 4 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறது ப்ளஸ் I பவர் 0 மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ சம்மேஷன் அடிஷனில் இருந்துச்சுனாலே நம்ம 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். இப்போ நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இங்கே 13 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ I பவர் 13 இங்கே வந்து I பவர் 0 அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் I பவர் 1 to I பவர் 12 வரைக்கும் நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். இங்கே நம்மளுக்கு அப்போ I பவர் 0 மட்டும்தான் இதுலேருந்து கிடைக்கும். ஈக்குவல் டு I பவர் 13 I பவர் 13 வேல்யூ என்னது நம்ம 13 4ஆல் டிவைட் பண்ணோம். 4ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே 4 இங்கே 12 ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா I பவர் 13ஓட வேல்யூ ரிமைண்டர் 1னா I ஆகிடும். ஸோ அப்போ I ப்ளஸ் I பவர் 0 எனி நம்பர் பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ அப்போ இதுலேருந்து I ப்ளஸ் 1 கிடைக்குது. நம்மளோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே 1 ப்ளஸ் ஐன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம அடிஷனில் இருக்கிறதுனால 1 ப்ளஸ் ஐனால I ப்ளஸ் 1னால சேம் மீனிங் தான். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் 1 ப்ளஸ் I. நம்ம இந்த சம்மேஷனை நம்ம செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு I பவர் n-க்கு என்னோட வேல்யூ 1 to 13 வரைக்கும் கொடுக்குறோம். 13 வரைக்கும் கொடுக்கும்போது அப் டு 12 வரைக்கும் நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணி அதோட வேல்யூ 0 ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு I பவர் 13 மட்டும்தான் இதுலேருந்து கிடைக்கும். இங்கே வந்துட்டு I பவர் நம்ம 1 போடும்போது 1 மைனஸ் 1 0 ஆகிடும். I பவர் 0 கிடைக்கும். ரிமைனிங் நம்ம வந்து 1 to 13 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 13 மைனஸ் 1னா 12 அப் டு I பவர் 12 வரைக்கும் கிடைக்கும். அது நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இதுலேருந்து I பவர் 0 மட்டும் கிடைக்கும். I பவர் 13னா I பவர் 0னா வேல்யூ 1. ஸோ அப்போ 1 ப்ளஸ் I தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனு
third question, the area of the triangle formed by the complex number z, iz and z plus iz in the organ diagram is கொடுத்திருக்காங்க. நம்ம area of the triangle formed by the complex number கொடுத்திருக்காங்க in organ diagramலனா இப்போ for example ஒரு organ diagram, நம்ம organ diagram இப்போ draw பண்ணலாம். இது வந்துட்டு real axis, இது வந்துட்டு imaginary axis. இதில் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, z, iz, z plus iz. இப்போ இது இங்கே வந்துட்டு z, இங்கே z, இங்கே z, இது வந்துட்டு z. இந்த பாயிண்ட் வந்து நம்ம zன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி izங்கிறது இந்த ஆங்கிள் இங்கே வருது, இங்கே வந்துட்டு இது வந்துட்டு iz. இப்போது இதுக்கு வந்து நம்ம பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் z plus iz. நம்மளுக்கு என்னது கேட்டிருக்காங்க, z, iz, z plus iz மூணுமே ஜாயிண்ட் ஆகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த இதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து இந்த இங்கேருந்து இங்கே ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆரிஜின் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா iz, மாடுலஸ் ஆஃப் iz. ஸோ அப்போயே இங்கே இதுக்கு parallel லைன் போட்டோன்னா இங்கேயும் இது மாடுலஸ் ஆஃப் iz, இங்கேயும் இது வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z. இது வந்து மாடுலஸ் ஆஃப் iz, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்குன்னா ஃபார்முலா என்னது, 1/2 BH, 1/2 BH பட் ஹைட் equal to 1/2 இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் z. இதை நம்ம இப்போ பின்னும் இதை ஹைட்னும் கன்சிடர் பண்ணோன்னா இங்கே வந்து பிங்கிறது மாடுலஸ் ஆஃப் z, இங்கே வந்து ஹைட்டுங்கிறது I மாடுலஸ் ஆஃப் z, z மாடுலஸ் ஆஃப் iz. இதில் இருந்து நம்ம 1/2 மாடுலஸ் ஆஃப் z, இந்த ஐயை தனியாக நம்ம ரைட் பண்ணலாம், I மாடுலஸ், இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் zனா 1/2 மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் 5. மாடுலஸ் ஆஃப் 5க்கு நம்ம இப்போ மாடுலஸ் கால்குலேட் பண்ணோன்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி பார்ட் இதில் கிடையாது, ரியல் பார்ட் இதில் கிடையாது. அப்போ 0, இமேஜினரி பார்ட் வந்து 1 மீனிங். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1 மீனிங். ஸோ இன்ட்டு 1 போட்டோன்னா என்ன வரும், நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1/2 மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். அப்போ இதில் வந்துட்டு 1/2 மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஏரியா ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணால் 1/2 BH ஃபார்முலா. நம்மளுக்கு ஏரியாங்கும் போது டிஸ்டன்ஸ் இங்கே இசட்லேருந்து ஆரிஜினா மாடுலஸ் ஆஃப் z, இங்கே IZலேருந்து ஆரிஜினா மாடுலஸ் ஆஃப் IZ. ஸோ அதுதான் நம்ம இப்போ பர்த் ஹைட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் 1/2 மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயருங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். Next, the conjugate of the complex number is 1 divided by I minus 2. Then the complex number கேட்டிருக்காங்க. இப்போ conjugate கொடுத்துருக்குறாங்க, again இதோட complex number நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் இதை வந்துட்டு z conjugate நம்ம இது பண்ணுவோம். z conjugate equal to 1 divided by I minus 2. நம்மளுக்கு வந்துட்டு இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வேணும். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குன்னா z டபுள் கான்ஜுகேட்னா டபுள் கான்ஜுகேட் ஈக்குவல் டு z நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை, z டபுள் கான்ஜுகேட் ஈக்குவல் டு z. ஸோ அப்போது இதை நம்ம இன்னும் ஒரு வாட்டி வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணணும். z டபுள் கான்ஜுகேட் ஈக்குவல் டுனா z. ஸோ அப்போ நம்ம இதை இன்னும் ஒரு வாட்டி கான்ஜுகேட் பண்ணோன்னா 1 டிவைடட் பை இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்னவாயிடும், இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ -i -2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா -i + 2 ஆகிடும். நம்ம இதை மைனஸை மேலே நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ -1 டிவைட் பை i + 2. இதோட ஆன்சரு இங்கே வந்துட்டு -1 டிவைட் பை i + 2. இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கான்ஜுகேட் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்னொரு டைம் நம்ம அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், இதுக்கு மாடுலஸ் ஆஃப் z கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இப்போ நம்ம ஹோல் மாடுலஸ்ன்னே அதுக்கு போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i ஹோல் கியூபு 3i + 4 ஸ்கொயரு டிவைட் பை 8 + 6i ஸ்கொயரு ஹோல் மாடுலஸ். இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து டிவிஷனில் இருந்துச்சுனாலும் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுனாலும் நம்ம வந்துட்டு ஹோல் மாடுலஸை இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அப்போ இது எப்படி ரைட் பண்ணலான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i மாடுலஸ் இந்த கியூப் இருக்கிறத இதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ணலாம் கியூப். அதே மாதிரி தான் இங்கே 3i + 4 மாடுலஸ் அதுக்கு மேலே ஸ்கொயர் டிவைட் பை இங்கேயும் 8 + 6i மாடுலஸ் அதுக்கு மேலே ஸ்கொயர்.
ஈக்குவல் டு நம்ம இதுக்கு மாடலஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுங்கிறது 1. ஸோ அப்போது 1 ஸ்கொயர் இன்ட்டு இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுங்கிறது 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுங்கிறது 4. அப்போ 4 ஸ்கொயர். அதுக்கு மேலே இங்கே ஸ்கொயரு இங்கே வந்து க்யூப் இருக்குது. டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயரு ப்ளஸ் 6 ஸ்கொயரு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் இங்கே இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே 1 ஸ்கொயர்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். க்யூபு இங்கே வந்து 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16. அதுக்கு மேலே ஸ்கொயரு டிவைட் பை இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னா 64 ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா 36. அதுக்கு மேலே ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 plus 1 square root of 4 cube. இங்க 9 plus 16 25 square root of 25 அதுக்கு மேலே ஸ்கொயரு டிவைட் பை இங்கே வந்துட்டு 64 36 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இங்கே ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு இதில் இருந்து இங்கே வந்து இங்கே 4 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2. ஸோ அப்போ 2 கியூப் அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 25 கிடைக்கும். இங்கே இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 100 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா இதுவும் கேன்சல் ஆகி இங்கே 4 கிடைக்கும். ஈக்குவல் டு 2 கியூப் 2 கியூப்னா 2 into 2 into 2. ஸோ அப்போ 4 2 சார் 8. ஸோ 8 டிவைட் பை 4 இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது இது வந்து இப்போ அடிஷனில் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மாடலஸ் கால்குலேட் பண்ணணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து தனித்தனியாக மாடலஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.